ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தனியார் மண்டபத்தில் திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் முதுகுளத்தூர் எம்எல்ஏவும் வனம் மற்றும் கதர் கிராம தொழில்துறை அமைச்சருமான ராஜகண்ணப்பன் சார்பில் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதன்படி இதற்கான பணிகளை அமைச்சரின் உதவியாளர் கன்னிராஜபுரம் ரோஜ்மா நகரைச் சேர்ந்த டோனி என்பவர் சக உதவியாளர்களுடன் இணைந்து செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த கடலாடி திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் மாயகிருஷ்ணன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முரளிதரன் உள்ளிட்டோர் மண்டபத்தில் நுழைந்து டோனியை தாக்கியுள்ளனர். இதில் உதவியாளர் டோனிக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் டோனியை உடனடியாக மீட்டு முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட டோனி இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட முதுகுளத்தூர் போலீசார் மண்டபத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் டோனியை மாயகிருஷ்ணன் மற்றும் முரளிதரன் உள்ளிட்ட இருவரும் கொலை வெறியுடன் தாக்கியது தெரிய வந்தது. இதையடுத்து மாயகிருஷ்ணன் மற்றும் முரளிதரன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான மேலும் இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சூழலில் டோனி மீது தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் டோனி மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தாக்குதல் நடத்திய இருவரையும் கைது செய்ய வலியுறுத்தி மீனவர் கூட்டமைப்பினர் ராமநாதபுரம் தங்கச்சிமடம் பகுதிகளில் சுவரொட்டிகளை ஒட்டி கோரிக்கை விடுத்துள்ளனர்.